ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈவினிங் vlog. இன்றைக்கி காலேஜ்லேருந்து வரும்போதே பயங்கர தலைவலிங்க, பயங்கர த்ரோட் பெயின், பயங்கர ஏதோ டென்ஷனாகவே இருந்தது. ஸோ வந்தோடனே ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் ரெஸ்ட் எடுக்கவில்லை. வந்தோடனே காஃபியை எல்லாேருக்கும் போட்டு கொடுத்துட்டு நானும் பாலை போட்டுட்டு வெளியில் வந்துட்டு ரிலாக்ஸ்டாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஜில்லுன்னு காத்திருந்தது. ஸோ இதோட என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு யார்ட்டும் பேசல. இன்றைக்கி அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் நெக்ஸ்ட்டு ஒர்க்குக்கே போனோம். அந்தளவுக்கு வந்துட்டு பயங்கர ஹெட்டேக்காக இருந்தது. இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கவும் என்னால் முடியல ஈவினிங், ஏன்னா நான் வந்ததும் கொஞ்சம் லேட்டாக, அதனால் ரெஸ்ட் எடுக்க முடியல. ஸோ காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டேன். ரிலாக்ஸாக உட்காந்தோடனே ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் மைண்ட் பேக் டு ஃபார்மாக வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே நான் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வேண்டிய நோட்ஸ் எடுத்துருவேன். ஸோ வந்துட்டு நோட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 2 சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணேன்னா நோட்ஸ் எடுத்து ரிட்டன் நோட்ஸாக எழுதி வச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு தான் போவேன். ஸ்பாட்டில் எப்போதுமே எடுக்க மாட்டேன். ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கே போவேன். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 2 நோட்ஸ் எடுத்துகிட்டு நோட்டில் எழுதி வச்சுட்டு 2 சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துகிட்டு நோட்டில் எழுதி வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா 7:30 நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபன் செய்ய போயிடுவோம்ல. ஸோ அது மாதிரி தான் என்ன பண்ணிட்டேன்னா இன்றைக்கி என்ன பண்ணலான்னு கேட்டேன் அத்தைக்கிட்ட. இட்லியே பண்ணிவிடுன்னாங்க. ஸோ என்ன பண்ணிட்டேன், இந்த சைடு இட்லியை ஊற்றிட்டு இந்த சைடு ஏதாவது சிம்பிளாக சட்னி அரைக்கலாம். ஏன்னா இன்றைக்கி தான் நம்மளுக்கு பயங்கர டென்ஷன், தலைவலியில். ஸோ ரொம்ப புதுசாலாம் ட்ரை பண்ணல, சிம்பிளாக சட்னி அரைக்கிறேன்னு சொன்னேன். அவங்களும் சரிம்மா நீ பண்ணிவிடு அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ யோசிக்கும் போது சிம்பிளாக தக்காளி, வெங்காயம், பொட்டுக்கல்ல, தேங்காய் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சட்னி அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு நடுவில் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் 4 டேஸ் ஆகுது. அந்த 1 வீக் 4 டேஸ்க்குள்ளாரையே 100 வாட்ச் ஹவர்ஸை க்ராஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஒரு ரெக்குயர்மெண்ட் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஒரு மைக்கு அண்டு என்னோடய ட்ரைபாட் எதுவுமே இல்லாமல் அப்படியே கையிலே எடுத்த வீடியோஸ் தான். அந்த வீடியோஸ் அண்ட் வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஓகே ரீச் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் கொஞ்சம் ஷார்ட் டைம்லேயே ஒரு 100 வாட்ச் ஹவர்ஸ் வர்றது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ ஒரு பெரிய விஷயம் தான் அது. பெரிய விஷயம் இல்லை பெரிய விஷயம் தான் அது இல்லையா? ஸோ வந்துட்டு ஹாப்பியாக இருந்தது. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வந்துச்சு அப்படின்னு நினச்சேன். பட் எல்லாருமே இதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க. வாய்ஸ் நல்லாயிருக்கு, கமெண்ட் மூலியமாக சப்போர்ட் பண்ணிங்க, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணாதவங்க நேரில் என்னை பார்த்து உன் வாய்ஸ் நல்லாயிருக்கு, இன்னும் நல்லா பண்ணுங்க, கண்டென்ட் எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நம்ம வாய்ஸ் ஏதோ ஒன்று அவங்கள பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருமே நாங்கள் எல்லாமே ஹாப்பி ஆகிட்டோம். ஓகே, இதை நம்ம பண்ணணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அது இன்னும் எந்துவாக இருந்தது. அதுவும் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டாக முத்துக்குமார், அப்புறம் ஃபுல் மூன், கலைவாணி மேம் அவங்கெல்லாம் வந்துட்டு எந்த வீடியோ போட்டாலுமே எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, இவங்க வாட்ச் பண்ணுறாங்க டெய்லியும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இன்னும் நல்ல வீடியோஸ் போடணும் அப்படின்னு தோணும். இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ இன்னும் என்ன நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட பேசிட்டே அப்படியே சட்னி அரைச்சிட்டு தாளித்து முடிச்சிட்டேன். ஸோ தாளித்து முடித்தோடனே ஆல்ரெடி இந்த பக்கம் என்ன பண்ணிட்டேன்னா இட்லி வெந்துருச்சு. அதையும் தூக்கி ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் வரும்போதே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா அவர் கையில் ட்ரைபாட் இருந்தது. ஸோ அதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. இதுதான் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் நாங்கள் ட்ரைபாட் பிரித்து பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே சாப்பிட போயிட்டோம். இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.